உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சனி பெயர்ச்சி அதாவது 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு 9:44 பெயர்ச்சியாகின்ற சனி பகவானுடைய சனி பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ இந்த சனி பெயர்ச்சியா எனக்கு நல்லது நடக்குமா, ஏற்கனவே பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, பட்ட கடன்லாம் தீருமா, தொழில் ரொம்ப மோசமா, கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு, இந்த வருஷமாவது எனக்கு நல்லா இருப்பேனா, இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா, இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா, இந்த வருஷமாவது வீடு வாங்கிடுவேனா, இந்த சனிப்பெயர்ச்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ 7 சனி நடக்க போதே, 7 சனி வரப்போதே, யாருக்கு? மேசராசிக்கு. ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனையே ஆட்டி படைத்த சனி பகவான், அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு எழுந்த நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது. விநாயக பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை. மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான். இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான். புத்தி பேதலிப்பது, அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது, 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது, புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது, வேலை இல்லாத நிலை உருவாக்குவது, 40 வயதானாலும் கல்யாணம் முடியாத நிலை, 40 வயதானால் எந்த வேலை நிரந்தரமாக இல்லாத நிலை, 45 வயசு 50 வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை, கர்மாவின் அடிப்படையில் கர்ம வினையின் அடிப்படையில் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான். சென்ற பிறவியுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர், நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார். ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார். ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பல விதத்தில் கடும் பாவியாக எல்லாராலும் ஏசப்படுகின்ற, அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா, இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான். அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார். ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர். மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனி பெயர்ச்சி. மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்பராசியை மூல திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திரிகோண வீடான கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மார்ச் 29, 2025 சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி. ஏனென்றால்
குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். அதுல சந்தேகமே இல்லை. ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார். ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார். அதே நேரத்தில் சாதகம் செய்வதில், ஒரு ஜாதகன் சாதிப்பதில், ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய ஒரு முதன்மை நிலை அடைகிறார். ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரே தான். ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான். ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான், அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான். சாதாரண 2 வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான். வயல் காடு விவசாயத்திற்கு காரகன், ஜீவனகாரகன், தொழில்காரகன், அனைத்து தொழிலுக்கு காரகன், சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய, சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தா. ஆக அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கக்கூடிய அந்த ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த, அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே ஸ்தம்பித்து, உலகமே ஸ்தம்பித்து போச்சு. ஈசனால் எதுவும் செய்ய முடியல, உலகமே அப்படியே நிற்கிது. அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈசனுக்கே தந்தவர் தான் இந்த சனீஸ்வர பகவான். அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப் போகிறது. அதற்குரிய பலன்களை, அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார், யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனி பயிற்சி. இதற்குரிய சிறந்த யோக பலன்களை இன்னைக்கு மகர ராசிக்கு சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற சனி பயிற்சி மகர ராசிக்கு நம்பர் 1 டாப்ல போறீங்க, அதுல சந்தேகமே இல்லை. சனி பகவானுக்கு பிடித்த இடமான 3, 6, 11 என்பது சனி பகவானுக்கு ஏற்ற மிக சக்தி வாய்ந்த இடம். ஆக 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி அடையும் போது அவருக்கு பிடித்த இடத்தில் மிகுந்த சக்தியோடு மிகுந்த சிறந்த யோக பலன்களை வழங்கிவிடுவார். ஆக மகர ராசிக்கு அதிபதி, மகர ராசிக்கு தனஸ்தானாதிபதியான மூலத்திரிகோண வீட்டின் கும்பராசியின் அதிபதியானவும் குரு பகவான், சனி பகவான் 3ஆம் இடமான குரு பகவான் வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார். மகர ராசிக்கு அதிபதியும் மகர ராசி 2ஆம் இடமான கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் குருவின் வீடான மீன ராசியில் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைவது என்பது இந்த 2025ஆம் ஆண்டு சரித்திரம் படைக்கும், சாதனை படைக்கும் மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானம், அற்புதமான ஸ்தானம். தனிக்கு பிடித்த இடம் 3ஆம் இடம். சனி பகவானுக்குரிய முக்கியமான காரகத்துவம் வாய்ந்த, அவரது பல வெற்றி சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகஸ்தானம். 3, 6, 11 என்பது சனி பகவானுக்கு அவருடைய கடமைகளை ஆற்றக்கூடிய சரியான கட்டங்கள். அதில் முதல் கட்டம் இந்த 3ஆம் இடம். 3ஆம் பாவகம் என்பது சனி பகவானுடைய அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த பாவகம். அந்த பாவத்தில் சனி பகவான் குருவின் வீட்டில் பயிற்சி அடைவது என்பது இந்த 2025ஆம் ஆண்டு சரித்திரம் படைக்கப் போகிறார்கள் மகர ராசிக்காரர்கள்.
தொழில் வியாபாரம், எந்த தொழில் செய்தாலும், சிறந்த வியாபாரம் செய்தாலும் வருமானம் முன்னேற்றங்கள் டாப்ல போகக்கூடிய நிலை ஏற்படும். காசு பணங்கள் கொட்டக்கூடிய யோகமாக ஏற்படும். மேலும் யோகக்காரன், அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்திற்கு சனிபான் சுக்கிரனோடு சேர்ந்து பயிற்சி அடைகிறார். சுக்கிரனோடு இந்த பயிற்சி சுக்கிரனோடு சேர்றார். இந்த பயிற்சியானவனே ஆக ஒரு காரியம், ஒரு உத்தியோகம், ஒரு வேலைக்கு ஒரு மனுஷன் போனா கூட வந்த ஆளு, என்னப்பா இவனை ஏன்டா அனுப்புற, இவனை கட்டி நம்மளால மாரடிக்க முடியாதுப்பா, இவனை கட்டி மாரடிக்க முடியாது, வேற நல்ல ஆள் அனுப்பு அப்படி. அப்ப சனிபானுக்கு பிடித்த சுக்கிரன் சேரும் பொழுது ஆகாத வந்தா வேலை நடக்காது. நல்ல ஆகக்கூடிய ஆள், நல்ல வேலை திறமையா செய்யக்கூடிய ஒரு ஆள் கிடைச்சா அந்த வேலை சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி சனிபவனுக்கு ரொம்ப பிடித்தமானவர், மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சனி இணையும் போது இந்த பயிற்சியில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துவார். அல்ல சினிமா துறை என்றாலும் சரி, அதே ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, வாகன தொழில்கள் என்றாலும் சரி, தங்கத் தொழில் என்றாலும் சரி, தங்கத்தில் சும்மா சொல்லவே வேணாம், விலைலாம் கொடி கட்டி பறக்குது. தங்க தொழில் டாப்ல போய்கிட்டு இருக்காங்க, மேலும் பிரமாதமா போய்கிட்டு இருக்க. அவங்களுக்கு என்ன, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நகை வாங்க முடியல, நகை தொழில் பார்க்குறவங்க இப்போ டாப்ல உச்சத்துக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் இந்த சுக்கிரன், அதாவது தங்கத்திற்கு அதிபதி பொன்னன், தங்கத்திற்கு அதிபதி பொன்னன். அந்த தங்கம் முழு வடிவமாக ஆபரணமாக வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடியவன் சனியும் சுக்கிரனும். அப்ப இரண்டு ஒன்று சேருது. அப்ப தங்கத்திற்கு அதிபதியான குரு வீட்டில் போய் சனி உட்கார்றாரு, சுக்கிரன் அங்க உட்கார்றாரு. அப்படி இருக்கு, டாப்ல இருக்கு, தங்கத்தில் ரொம்ப பிரமாதம் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விலையில போய்கிட்டு இருக்கு, கஷ்டப்படுறவங்க தான் வாங்க முடியல. அந்த மாதிரி நிலை ஆகி போச்சு. சரி, இப்போ மேலும் நல்ல கவனிங்க. மகர ராசிக்கு என்பது சினிமா துறை என்றாலும் சரி, கலைத்துறை என்றாலும் சரி, வாகனத்துறைகள் என்றாலும் சரி, பர்னிச்சர் தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிக பிரமாதமாக சூப்பராக போகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் இந்த சனி பயிற்சி அந்த சுக்கிரனோடு இணைந்து நடத்துவது பல யோகத்தை, பல செல்வ யோகத்தை, பல தொழில் யோகத்தை மிக பிரமாதமாக கொண்டு வரப்போறார். நம்ம டாப்ல போக போறீங்க, பேரும் புகழும் கொட்டித்தரப்போகின்றார் இந்த சனி பகவான். ஐடி துறையில் நல்ல சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஐடி துறையில் ஏற்கனவே சம்பாதிக்கிறவங்க இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்க போறாங்க. செல்போன், மொபைல், 2 வீலர், செல்போன், மொபைல், 4 வீலர், இதெல்லாம் ரொம்ப பிரமாதம் டாப்ல இருக்கும் இந்த தொழிலாம். அரசியலில் இருப்போருக்கு அதிரடியான அமைச்சர் போன்ற யோகம் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட், கனரக வாகனங்களிலிருந்து, அதாவது சொகுசு வாகனத்திலிருந்து கனரக வாகனம், எந்த தொழிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். லட்சக்கணக்க கோடிக்கணக்கு சம்பாதிக்க போறீங்க. எந்த தொழில், அந்த மகர ராசிக்கு இது ஒரு சரியான ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய, ஒரு சாதனை படைக்கக்கூடிய, உலக புகழ் அடையக்கூடிய ஒரு சரியான அவார்டு வாங்குறவங்க. நிறைய அவார்டு மகர ராசிக்கு நிறைய அவார்டு வாங்குவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்ன சார், ஏன்னா அப்படிப்பட்ட இடத்தில் நல்ல கார் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், சொத்து யோகங்கள், எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைஞ்சிருங்க. அதான் முக்கியம். ஏற்கனவே அதாவது எல்லாருமே பணம் சம்பாதிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க எல்லாருமே பணம் சம்பாதிக்கக்கூடிய, பணம் சேர்த்து வைக்கக்கூடிய யோகங்களும் இருக்காது. சில பேர் கடனாளியா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கடன் அடையக்கூடிய யோகமும் ஏற்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கடன் அடையும், வேலை இல்லாமல் வேலை கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் கூட்டி கழிச்சு மகர ராசிக்கு நல்ல யோகமான, சிறந்த முன்னேற்றமான நல்ல வேலை கிடைக்கும், நல்ல திருமண யோகம் கிடைக்கும். அதே நேரத்தில் சுகாதாரம்,
சிறப்பாக நோய் நொடியில் பாதிக்கப்பட்டு நல்ல சுகாதார முன்னேற்றம் கிடைக்கும், எல்லாருடைய ஆதரவு கிடைக்கும், பூரிய சொத்துக்கள் கிடைக்கும். அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது வேறு ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? என்னங்க ஒரு இடமா 2 இடமா ஜாதகத்தை நிறைய இடத்துல பார்த்தாச்சு, என்னங்க நடக்குது சொல்கிறது. சரி, இந்த வேதனை எனக்கும் புரிகிறது. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்து எல்லாத்துக்கும் ஒரே பஞ்சாங்க முறை தான், ஆனால் பிரிச்சுக்கிட்டாங்க. அங்கதான் கோளாறு, ஆளுக்கு ஒரு பஞ்சாங்கம். இங்கே பிரம்ம சக்தி சித்தர்வாக்கு முறை என்பது எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.